சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகள் தானம் வழங்கிய 20 வயது இளைஞரின் உடலுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணிராஜன், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான புவனேஷ் சாலை விபத்தில் சிக்கி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புவனேஷிடமிருந்து தானமாக பெறப்பட்ட சிறுநீரகம், கல்லீரல், கண்விழி மற்றும் எலும்பு ஆகியவை 5 to 6 நபர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனை டீன் தேரணிராஜன் தெரிவித்தார். 20 வயது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் துரதிருஷ்டவசமாக 2ஆம் தேதி அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். பர்வதமலை என்ற இடத்துல அவர் வசித்து வருகிறார். அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்காக அவருடைய 2 வீலரில் அவர் போகின்ற பொழுது 2 வீலர் வர்சஸ் டிராக்டர் அதில் ஆக்சிடென்ட் ஆகி பலத்த காயமுற்று அவர் உடனடியாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டு பிறகு வேலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு அங்கும் முடியாமல் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் 3ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நரம்பு இயல் அறுவை சிகிச்சை, அதாவது நியூரோ சர்ஜரி என்ற டிபார்ட்மெண்ட் மற்றும் நியூராலஜிஸ்ட் அவர்களெல்லாம் முழுமையாக பரிசோதனை செய்து அவருக்கான சிடி ஸ்கேன் இதெல்லாம் எடுத்த பிறகு அவர் மூளைச்சாய்வு அடைந்துள்ளார் என்பதை உறுதி செய்த பிறகு அந்த பிரைமரி அப்னியா அண்ட் செகண்டரி அப்னியா என்ற டெஸ்டுகளை முடித்த பிறகு அவரிடத்திலே நம்முடைய கிரீஃப் கவுன்சிலர் எடுத்து சொன்னதுக்கு பிறகு இந்த துக்கமான நேரத்திலும் அவருடைய பெற்றோர்கள், அவர்கள் மட்டும் 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, இவருடைய ஆண் குழந்தை கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காரு. அந்த பெரிய மனதுடன் அவர்கள் நான் உறுப்புகளை தானமாக கொடுக்கிறேன் என்று முன்வந்தார்கள். நேற்று இரவு உடனடியாக அவருடைய உடலில் இருந்து இன்று, அதாவது இரவு ஒரு மணியிலிருந்து காலையில் வரையில் நடைபெற்ற சிகிச்சையின் மூலமாக உறுப்புகள் 5 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. தலைக்கவசம் தான் நம் உயிரை காப்பாற்றும் என்ற விழிப்புணர்வோடு இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் தெரிவித்தனர். தலைக்கவசம்ன்றது உயிர் கவசம். இனிமே யாருமே எந்த வயசு ஆளாஇருந்தாலும் தலைக்கவசம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளை எப்பயுமே காப்பாற்றும். இனி நிறைய பேர் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க. அது பல பேருடைய வாழ்க்கை, நம்ம இறந்ததுக்கு பல பேரை வாழ வைக்கும். இந்த மூளைசாவு ஏற்பட்ட நபர்களிடம் உறுப்புகளை தானமாக பெற்று டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிற இந்த ஒரு செயல்பாட்டில் தமிழகம் இந்திய அளவில் முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. இது இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கும் 126வது டொனேஷன். வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு அதிகமாக நடக்கல.